என் கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்திருக்கிறாய்? இதற்கு பேர் திருஷ்டி பொட்டு. திருஷ்டினா? திருஷ்டி என்றால் யார் கண்ணும் படக்கூடாது. கண் படக்கூடாது என்றால் உனக்கு எப்பொழுது பார் சந்தேகத்திற்கு மேல் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் தீர்ந்தால்தானே தெளிவு பிறக்கும், அறிவு வளரும். 10 வயது கூட ஆகவில்லை, என்னவெல்லாம் பேசுகிறாய்? கண் படக்கூடாது என்றால் இந்த குழந்தையை பார்ப்பவர்கள் குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று வயிறு எறிந்தால் அது குழந்தையை பாதிக்கும். நம் தாசரதி அழகாக இருந்தால் மற்றவர்கள் வயிறு ஏன் எரிய வேண்டும்? அப்படியே எரிந்தாலும் அது ஏன் குழந்தையை பாதிக்க வேண்டும்? அம்மாடி, உனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. நீ ராமானுஜன் அண்ணாவிடமே கேட்டுக்கொள். ராமானுஜன் அண்ணா இது போன்றெல்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை. எப்படி பக்தி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பரோபகாரம் செய்ய வேண்டும், பாகுபாடின்றி பழக வேண்டும், ஆழ்வார்கள் சொன்னது போல் எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், இதையெல்லாம் தான் சொல்வார். என்ன அக்காளும் தங்கையும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் வாருங்கள், உட்கார். அமருங்கள். அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்களா? அப்பா வெளியே சென்றிருக்கிறார், அம்மா உள்ளேதான் இருக்கிறாள். கமலை, நீ போய் அம்மாவை அழைத்து வா. அக்கா, திருஷ்டி பொட்டு வைப்பதற்கான காரணம் நீ பிறகு சொல்ல வேண்டும். நிச்சயம் சொல்கிறேன், நீ போய் முதலில் அம்மாவை அழைத்து வா. குழந்தை மிகவும் லட்சணமாக இருக்கிறான். பிற்காலத்தில் பெரிய சிரேஷ்டனாக வரணும் நீ. வாருங்கள் அம்மா, வாருங்கள் அப்பா. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வந்து விட்டீர்கள்? ஏதோ தோன்றியது, வந்து விட்டோம். சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு வருகிறேன். அமருங்கள். ஒரு தாம்பாளம் வேண்டும். கமலை, அம்மா, ஒரு தாம்பாளம் கொண்டு வா. இதோ வருகிறேன். இதெல்லாம் எதற்கு சம்பந்தி? சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கிறதே. அம்மா, தாம்பாளம். இந்தாருங்கள். கமலை, எல்லாவற்றையும் பத்திரமாக உள்ளே கொண்டு போய் வை. என்ன, தஞ்சாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதா? அவள் ஒரு குறையும் இல்லாமல் சகல சௌகரியங்களோடு இங்க இருக்கிறாள். ஆமாம் அம்மா, எனக்கு இங்க எந்த குறையும் இல்லை. அச்சச்சோ, பிரத்யேகமாக இவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இங்கு வரவில்லை. சேலத்திற்கு சென்றிருந்தோம், எங்கள் உறவினர் ஒருவரின் திருமணத்திற்காக. நமஸ்காரம். 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 என்ன, சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென என்று நீங்களும் கேட்காதீர்கள். சேலத்திற்கு சென்றிருந்தோம் ஒரு திருமணத்திற்காக. உட்காருங்கள். உட்காருங்கள் மாப்பிள்ளை. வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதோ? இல்லை இல்லை, இப்பொழுதுதான் வந்தோம். தெரிந்திருந்தால் அகத்திலேயே இருந்திருப்பேன். இருக்கட்டும். என்ன மாப்பிள்ளை, எல்லோரும் நலம்தானே? தஞ்சா உங்களை அனுசரித்து நடந்து கொண்டிருப்பாள் என்று நினைக்கிறேன். தஞ்சாவை போல் ஒரு பெண்ணை பெற்றெடுக்க தவம் செய்திருக்க வேண்டும். என்ன காந்திமதி, இவர்களுக்கு பருகை ஏதாவது கொடுத்தாயா? இதோ இருக்கட்டும். நாங்கள் வந்த விவரத்தை உங்களுக்கு தெரிவித்து விடுகிறோம். சேலம் நெசவு தொழிலுக்கு பிரசித்தி என்பது எல்லோருக்குமே தெரியும். உயர்ந்த ஆடை அணிகலன் மலிவு விலைக்கு கிடைத்தது. அதனால் கௌசல்யா, அவற்றை எடுத்துக்கொடு. இதெல்லாம் எதற்கு சம்பந்தி? ஆசையோடு வாங்கி வந்திருக்கிறோம், நீங்கள் மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் கமலைக்குத்தான். கமலை, முதலில் தஞ்சாவிற்கு கொடுங்கள். தஞ்சா, இது உனக்கு. சம்பந்தி, இது உங்களுக்கு. இது உங்கள் பெண் பூமி தேவிக்கு. கமலை, இந்தா உனக்கு பாவாடை சட்டை. என்ன, பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. என்ன ஆராவமுதன் சுவாமிகளே, சேலத்தில் சேலை மட்டும்தான் பிரசித்தியோ? மகளுக்கும் மற்றவர்களுக்கும் சேலை வாங்கி வந்தவர் மாப்பிள்ளையை மறந்து விட்டீர்களே.
அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அடியேன் விளையாட்டாகத்தான் கூறினேன் சுவாமி. நீங்கள் விளையாட்டாக சொன்னாலும் நாங்கள் மாப்பிள்ளையை விட்டு விடுவோமா? அவருக்கும் வாங்கி வந்துள்ளோம். இந்தாருங்கள் மாப்பிள்ளை, மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடனும் பாசத்துடனும் கொடுக்கும் பொருளை நிராகரித்தால் கொடுப்பவர்களை அவமதிப்பதைப் போல் ஆகும். பெற்றுக்கொள். இரண்டு எதற்கு? அடிக்கடி சேலம் போக போகிறோமா? பெற்றுக்கொள்ளுங்கள். சோமயாஜி சுவாமிகளே, இது உங்களுக்கு. அடியேனுக்கு இதெல்லாம் எதற்க? அன்புடனும் பாசத்துடனும் கொடுக்கும் பொருளை நிராகரித்தால் கொடுப்பவர்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். உத்தரவா? சேலத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உடல் களைப்படைந்திருக்கும். ஆதலால் மறுக்காமல் இன்று இங்கு தங்கிவிட்டு நாளை செல்லலாம். ராமானுஜனும் தஞ்சாவும் நீங்கள் கொடுத்த இந்த புத்தாடையை நாளை உடுத்திக் கொள்ளட்டும். அதையும் கண்டு கழியுங்கள். தஞ்சாவிற்கும் பெற்றோர்களுடன் பொழுதை கழித்த சந்தோஷம் கிட்டும். நீங்கள் கூறுவதெல்லாம் சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஏன் வீணாக? அன்புடனும் பாசத்துடனும் கூறும் பொழுது அதை தட்டி கழிப்பது அவமதிப்பதற்கு சமம். நான் கூறியது போல் ஒரு வண்டி நெல் மூட்டையை பொன்னையன் நகத்தில் சேர்த்து விட்டீர்கள் அல்லவா? எஸ்மா, நேற்று மதியத்திற்கு மேலே சேர்ப்பித்தாகிவிட்டது. ஆனால் ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க வேண்டும். சொல்லுங்கள். ஒரு வண்டி நெல் மூட்டை, அதுவும் இலவசமாக, இது கொஞ்சம் அதிகம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? நான் ஒன்றும் அதிகம் செய்து விடவில்லை கணக்கு பிள்ளை. பொன்னையன் ஒவ்வொரு முறையும் அறுவடை செய்து முடித்தவுடன் அன்னதானத்திற்கு என்று தன் வயலிலிருந்து 2 மூட்டை நெல்லை முதலாக நமக்கு அனுப்பிவிட்டுத்தான் பிறகு அவன் சொந்த தேவைக்கு எடுத்துக்கொள்வான். அவனுடைய வயல், அவன் உழைப்பு. இதில் சாகுபடி செய்த நெல்லை நம் அன்னதானத்திற்கு என்று 2 மூட்டை தர வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? இருப்பினும் ஒரு சேவையாக, ஒரு தர்மமாக இத்தனை வருடங்களாக அவன் செய்து வந்திருக்கிறான். அது என்னவோ உண்மைதானே சம்மான். தன் கடமை போல நினைத்து அவன் செய்து விடுவான். பாவம், அவனுக்கு இந்த வருடத்தில் சோதனை. எங்கும் சுபிட்சத்தை கொடுத்த மழை சில இடங்களில் உபத்திரவத்தையும் கொடுத்து விட்டது. அதன்படி பொன்னையனின் 3 வேலி நிலம் முழுவதும் மழையால் மூழ்கிவிட்டது. அதற்கு ஒன்றும் நாம் ஈடு செய்து விடவில்லையே. ஏதோ நம்மால் முடிந்த ஒரு வண்டி நெல் மூட்டைகளை தானே அனுப்பியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அனுப்பிய நெல் மூட்டைகளை அவன் வீட்டில் இறக்கியதும் அதை பார்த்துவிட்டு கண் கலங்கி விட்டான். என் நன்றிகளை காணிக்கையாக தெரிவித்து விடுங்கள் என்று கைகூப்பினான். சரி கணக்கு பிள்ளை, இவ்விஷயத்தை யாரிடமும் கூறிக்கொண்டிருக்க வேண்டாம். தர்ம காரியங்கள் வெளியில் தெரியாமல் செய்யப்பட வேண்டும். புரிகிறதா? ஆகட்டும் யசமான். வந்தனம் ஐயா. கதிரேசா, நீ இவ்வளவு நேரம் அகத்திற்கு கிளம்பாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இரவு பொழுது தொடங்கி வெகு நேரம் ஆகிவிட்டதே. ஐயா, மாத இறுதி அல்லவா, அதனால் அரிசி மூட்டைகளை கணக்கெடுத்து கணக்கு பிள்ளையிடம் தெரிவித்துவிட்டு செல்லலாம் என்றிருந்தேன். கிடங்கில் இவரை காணோம் என்று இங்கு தேடி வந்தேன். அப்படியென்றால் இன்று மாலையில் பாசர வகுப்பை எடுக்கச் செல்லவில்லையா கதிரேசா? இல்லை இல்லை, அங்கு சென்று விட்டுத்தான் வந்தேன். பாசுர வகுப்பு 2 மணி நேரம் எடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து விட்டேன். ஏன் வர வேண்டும்? மாலையில் பாசுர வகுப்பை முடித்துக்கொண்டு உன் அகத்திற்கு சென்று விடுவதுதானே முறை. உன் அகத்துக்காரியும் அங்கு தனியாக காத்திருப்பாள் இல்லையா? ஐயா, ஒன்றும் பயமில்லை. பக்கத்து வீட்டு மாமி அவளோடு துணைக்கு இருக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான் கதிரேசா. குறிப்பிட்ட நேரம் தாண்டி வேலை செய்வது என்பது வேண்டாமே. ஐயா, நான் இதைச் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். தாங்கள் கடந்த முறை சம்பளத்தை குறிப்பிட்ட தொகையை காட்டிலும் அதிகமாக தந்தீர்கள்.
பேசிய ஊதியத்தைக் காட்டிலும் அதிகமாக தாங்கள் கொடுத்த போது அதை பெற்றுக்கொண்டு அடியேன் குறிப்பிட்ட நேரம் வரைதான் வேலை என்று இருக்க முடியுமா? அதிகம் வாங்கிக் கொண்டு அதிக நேரம் வேலை செய்வதில் ஐயா ஒரு தவறும் இல்லையே. அப்போதுதான் அடியேனின் மனசாட்சிக்கும் பதில் சொல்ல முடியும். கேட்டீர்களா கணக்கு பிள்ளை கதிரேசன் சொல்வதை? கொடுத்த கூலிக்கு வேலை செய்வதே இக்காலத்தில் மிகவும் கடினம். ஆனால் கதிரேசனோ அளவுக்கு அதிகமான நேரம் பணி செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தவும் செய்கிறான். அதுதான் பக்குவப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களின் லட்சணம், ஆத்மார்த்தம். ஒரு காரியத்தை விருப்பப்பட்டு ஆத்மார்த்தமாக செய்வதால் வேலையில் நிறைவு இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் நம் அதிகபட்ச உழைப்பை நாம் கொடுத்து விட்டால் அதன் பிறகு நமக்கு கிடைப்பதெல்லாம் வரவு என்றுதான் சொல்ல வேண்டும். அடியேன் மனதில் இருப்பதை உள்ளது உள்ளபடி உரைத்து விட்டீர்கள் ஐயா. எல்லாம் உன் செயலை பார்த்து அடியேன் உணர்ந்து கொண்டதுதான். ஆனால் உன்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. கணக்கு பிள்ளை, இந்த கதிரேசன் அவரின் சொந்த ஊரில் ஏற்கனவே வாழ்ந்த விதம் வேறு. அதை ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருந்த போது ராமானுஜரின் நண்பர்கள் சொல்ல அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் மானசீக குருநாதரான ராமானுஜர் தன் சீரிய அன்பினாலும் கருணையினாலும் தமிழ் பாசுரங்கள் மூலம் இந்த கதிரேசனின் தடம் மாறியிருந்த வாழ்க்கையை நேர்படுத்தியிருக்கிறார். போர்த்தியிருந்த திரையை விலக்கி தீப ஒளியை அனைவரும் பயன்பெறும்படி செய்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் வேறு நிலையை நாசுக்காக சுட்டிக்காட்டி அவரின் மனதை தன்வசம் இழுப்பதில் அடியேனின் குரு ராமானுஜருக்கு நிகர் வேறு யார் இருக்கிறார்கள்? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கதிரேசன் அடைய பெற்று, ஆனால் அவ்வாய்ப்பை தவற விடாமல் ராமானுஜரை சிக்கென பிடித்திருக்கிறான் இந்த கதிரேசன். இல்லையா கதிரேசா? குருடனுக்கு கண் பார்வை கிடைத்தது போல் அடியேனின் வாழ்க்கையில் ஒளி வந்துள்ளது ஐயா. அடியேன் நெஞ்சத்து கோயிலில் அந்த ராமானுஜரே தெய்வமாக குடிக்கொண்டிருக்கிறார். கதிரேசன் சொல்வதிலிருந்து பார்த்தால் பாலகனாக வந்து தங்கள் மனதில் இடம் பிடித்தது போல் அனைவரையும் கவர்ந்திருக்கிறார் ராமானுஜர். அதில் என்ன சந்தேகம் கணக்கு பிள்ளை? சரி கதிரேசா, நீ கடந்த முறை ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருந்த போது ராமானுஜரை சந்தித்தாய் அல்லவா? சந்தித்தேன் ஐயா. தங்களை பற்றியும் பெரிய ஐயா அவர்களை பற்றியும் மிகவும் ஆவலோடு விசாரித்தார். தமிழ் பாசுர வகுப்பை பற்றி ஆதரவோடு வினவினார். அதை ஓர் உபகாரமாக எங்கும் பரவ ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். எப்போது சென்றாலும் அவரை காணாமல் கோரம் திரும்பியதே இல்லை. ஆனால் வரும் காலங்களில் அப்படி சந்திக்க முடியுமா என்று தெரியவில்லை. என்னப்பா சொல்கிறாய் கதிரேசா? ஓஹோ, தற்போதுதான் கல்யாணம் முடிந்து புது வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார். குடும்ப பொறுப்பால் அதிகம் சந்திக்க முடியாது என்கிறாயா? நீ நினைப்பது சரிதான். அப்பப்பா, ராமானுஜரின் அன்னை தன் மகன் கல்யாணம் நடக்க அரும்பாடு பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர்கள் உள்ள உறுதி வெற்றியும் பெற்றுவிட்டது. ராமானுஜரின் தாயும் சரி தந்தையும் சரி ஓர் ஒப்பற்ற தம்பதிகள். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்பவர்கள். அடியேனின் தாயை இழந்து பரிதவித்த போது ஆதரவான இதமான பல ஆறுதல் மொழிகளை ராமானுஜரின் தாய் கூறிய பொழுது என் அன்னையை நான் அவர் உருவில் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம். நீங்கள் கூறியது முற்றிலும் சரி. ஆனால் தாய் தந்தையரையும் பிரிந்து விலகி வெளியூர் செல்ல இருக்கிறார் ராமானுஜர். என்ன, வெளியூர் செல்ல இருக்கிறாரா? நம் ராமானுஜரா? ஏன், அப்படி என்ன அவசியம்? மேற்படிப்பிற்காக என்று அறிந்தேன். அதை அவரே தெரிவித்தார். காஞ்சியம்பதிக்கு அருகில் உள்ள திருப்புட்குழி என்னும் இடத்திற்கு சென்று வேதாந்த பாடம் கற்க இருக்கிறாராம். தங்கப்போவது காஞ்சிபுரத்தில் தானாம். திருப்புட்குழியா? அப்படியென்றால் அது யாதவ பிரகாசரின் பாடசாலையாயிற்றே. அதையேத்தான் குறிப்பிட்டார். அதேதான். தாங்கள் குறிப்பிட்ட யாதவ பிரகாசர் என்ற பெயரைத்தான் ராமானுஜரும் குறிப்பிட்டார்.
தங்களுக்கு அவரை முன்பே தெரியுமா? தெரியுமாவா? அவரிடம் எனக்கு மிகப்பெரிய அனுபவமே இருக்கிறது. சரி, யாதவ பிரகாசரிடம் சென்று மேற்படி கல்வியை தொடரலாம் என்று ஆலோசனை வழங்கியவர்கள் யார்? அதை பற்றி உனக்கு தெரியுமா? திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான் என்பதை ராமானுஜர் மூலமே அறிந்தேன். என்ன? திருக்கச்சி நம்பி சுவாமிகளா? ராமானுஜரே கூறினார் என்கிறாய்? அப்படியென்றால் சந்தேகத்திற்கு இடமில்லை. ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? சற்று குழப்பமாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஆனால் அனுபவம் மிக்க பெரியோர்களின் நடவடிக்கைகள் சற்று புதிரானவைதான். அதுவும் திருக்கச்சி நம்பிகள் போன்ற வைணவ சிரேஷ்டர்களின் ஆலோசனைக்கும் முடிவிற்கும் பின்னால் எத்தனையோ மகத்துவங்கள் அடங்கியிருக்கும். அதை சாதாரண மதிப்படைத்தவர்கள் உணர்வது மிகவும் கடினம். ராமானுஜர் திருப்புட்குழி பாடசாலை சென்று பல உன்னதங்கள் செய்ய வேண்டும் என்பது பகவானின் சங்கல்பமாகவே இருக்க வேண்டும். சரி, மிகவும் நேரமாகிவிட்டது. நீங்கள் இருவரும் இப்போது புறப்படுங்கள். சரிங்க சுமா, நாங்கள் சென்று வாருங்கள். ராமானுஜர் திருப்புட்குழி செல்லவிருக்கிறாரா? அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் ஆலோசனைப்படி. இது விந்தையிலும் விந்தைதான். ஆக மொத்தத்தில் இருவருக்கும் சமமாக 3.5 எடை கொடுக்கலாம். வாழ்வோ சாவோ உண்மையை சொல்லிவிடப் போகிறேன். இதுதான் உன் முடிவா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க வளமுடன்.